the value of sin inverse cos sin inverse root 3 by 2. இதே மாடலில் நமக்கு இன்னொரு 2 more divisions இருக்கு. First sin inverse root 3 by 2 அந்த bracketக்கு உள்ள இருந்து simplify பண்ணி கொண்டு வரலாம். இதை finish பண்ணோம்னா cos of that then sin inverse of அந்த bracketக்குடைய இன்டீரியர்ல இருந்து அப்படியே அவுட்டருக்கு நோக்கி வந்தோம்னா ஈஸியா அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த சம் பாத்தீங்கன்னா இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு எடுத்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு சம் சொல்லி கொடுத்துருந்தேன். காட் எக்ஸ் பிளஸ் ஒய் காட் எக்ஸ் பிளஸ் ஒய் அதை வந்து 1/tan x plus y எழுதலாம். அப்போ tan x plus y ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் படிக்க சொன்னேன். இப்போ tan x plus y என்ன வரும்? tan x plus tan y divided by 1 minus tan x tan y. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா tan x tan y தேவைப்படுது. இப்போ இதை இந்த டேர்ம் எக்ஸ்ன்னு எடுத்தா இதுல இருந்து tan x கண்டுபிடிங்க. இதை ஒய்ன்னு எடுத்தா இதுல இருந்து tan y கண்டுபிடிங்க. தென் ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சமம். இது ஒரு எக்ஸ் இது ஒரு ஒய். அப்ப tan of x plus y ஃபார்முலா என்ன? tan x plus tan y divided by 1 minus tan x tan y. இப்ப இந்த டேர்ம் நீங்க எக்ஸ்ன்னு எடுத்தா இதுல இருந்து tan x கண்டுபிடிங்க. இது ஒய்ன்னு எடுத்தா இதுல இருந்து tan y கண்டுபிடிங்க. அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தேர்ட் சம் ஒவ்வொரு டிவிஷனா பார்க்கலாம். Exercise 4.5. Question number 3. Division 1. Find the value of sin inverse cos sin inverse root 3 by 2. Solution. So first the interior உள்ளதை எடுங்க. இதை x ன்னு எடுத்துக்கலாம். Let sin inverse root 3 by 2 is equal to x. Next line sin x is equal to root 3 by 2 கிடைக்கும். sin அப்படிங்கிற trigonometry functionல எப்போ root 3 by 2 வரும்னா 60 டிகிரில வரும். இது நீங்க sin pi by 3 எழுதலாம். லெஃப்ட் சைடு பாருங்க sin x. sin x is equal to sin pi by 3. So principal value branch of sin inverse x closed interval minus pi by 2 to plus pi by 2. இப்போ ஷூரா அந்த pi by 3ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். Therefore x is equal to pi by 3 where this pi by 3 is belongs to closed interval minus pi by 2 plus pi by 2 ரேஞ்சுக்குள்ள வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் sin inverse root 3 by 2 அப்படிங்கிறது pi by 3. இதை ஃபினிஷ் பண்ணோன்னே நம்ம கொஸ்டின்ல திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். Now sin inverse cos sin inverse root 3 by 2 is equal to sin inverse cos at a value pi by 3. Cos 60 degree value என்ன?
cos 60 degree value is, so உங்களுக்கு வேல்யூ தெரியும், cos 60 value is 1/2. The sin was 1/2. Again நம்ம principal value கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் தான். ஸோ திரும்பவும் principal value கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜரை யூஸ் பண்ணலாம். sin inverse 1/2 is equal to some y ன்னு எடுத்துக்கோங்க. Next line, sin y is equal to 1/2. சைன்ல எப்போ 1/2 வரும்? 1/2 அப்படிங்கிறது உங்களுக்கு 30 டிகிரில கிடைக்கும். this equal to sin 5/6. ஷுவரா அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ள இருக்கு. இந்த கொஸ்டினோட பிகினிங்ல பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எழுதியிருக்கோம். இப்போ y அப்படிங்கிறது this y is equal to 5/6, where this 5/6 is belongs to closed interval minus pi/2 to plus pi/2. இப்போ இந்த சம்முடைய எண்டிங் போர்ஷன் தான் 5/6. இப்போ கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதிடலாம். therefore sin inverse of cos sin inverse √3/2 is equal to pi/6. ஸோ இதான் ஆன்சர். இந்த டிவிஷன்ல டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க டவுட் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். Division 2. Exercise 4.5. Question number 3. Division 2. So find the value of cot bracket plus sin inverse 3/5 plus sin inverse 4/5. So in the sum இந்த பிராக்கெட்டுக்குள்ள டேர்மை நீங்க ஒரு x இது ஒரு y ன்னு எடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஃபார்மட் உங்களுக்கு ரிமைன் பண்ணுதுன்னா cot of x plus y அப்படிங்கிறது ஞாபகம் வரும். You know cot of x plus y is equal to 1/tan x plus y. பாருங்க, cot of x plus y ஞாபகம் வரும். This is equal to 1/tan of x plus y. இது நீங்க என்ன எழுதிடலாம்னா 1/tan x plus tan y divided by வர டேர்மை மேலே கொண்டு போயிடலாம். 1 minus tan x tan y. இப்போ இந்த டேர்முக்கு ஈக்குவல்ட்டா நீங்க கண்டுபிடிக்க போற டேர்ம் இதுதான். இப்போ இந்த எக்ஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து tan x கண்டுபிடிங்க, செகண்ட்ல இருந்து tan y கண்டுபிடிங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா சம் முடிஞ்சிருது. சம் பார்த்துக்கலாம். So let sin inverse 3/5 is equal to some x. Sin x is equal to 3/5. ஸோ இதுவும் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் நம்ம ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூஸ் படிச்சிருப்போம், அந்த வேல்யூஸ் இது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க. ஏதாவது ஒரு அக்யூட் பிளேஸில் எக்ஸ் போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் 90 டிகிரி. ஆப்போசிட் இருப்பீங்க 3, ஹைபாட்னஸ் 5. இந்த அன்னோன் சைடு 5 ஸ்கொயர்னா 25, 3 ஸ்கொயர் 9. திஸ் இஸ் √16 is equal to 4. இந்த sin x ல இருந்து நீங்க cos x கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல போகாதீங்க. ரெஃபர் திஸ் ஃபார்முலா. tan x மட்டும் தேவைப்படுது. ஸோ tan x it is
opposite by adjacent. Opposite என்ன இருக்கு பாருங்க 3. What is adjacent? This 4. But tan x is equal to 3 by 4. So, இந்த first termல இருந்து இந்த ஒரு term மட்டும் நம்ம calculate பண்ணா போதும். So, இப்போ the second term இதை y ன்னு எடுக்கலாம். Let sin inverse 4 by 5 is equal to y. Then sin y is equal to 4 by 5. இங்கேயும் கூட நீங்க ரைட் ட்ரையாங்கிள் போடுங்க. ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிளில் y மார்க் பண்ணுங்க. திஸ் இஸ் 90. ஃபார்முலா படி சைன்ங்கிறதுனால ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட்ல 4, ஹைபாட்னஸ் 5. இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 25 minus 16 √9. திஸ் இஸ் 3 அப்படிங்கிறது வந்திருக்கும். சைன் ஒய்லேருந்து நம்ம tan y மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். Opposite 4, adjacent 3, 4 by 3. But tan y calculate பண்ணிட்டோம். It is 4 by 3. இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிரலாமா? cot of x plus y. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 1 minus tan x into tan y divided by tan x plus tan y. So இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஒன் மைனஸ் tan x வேல்யூ 3 by 4, tan y வேல்யூ 4 by 3 divided by tan x 3 by 4 into plus tan y 4 by 3. இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 3 கட் ஆகும், 4 4 கட் ஆகும். திஸ் ஈக்குவல் டு 1 minus 1. ஸோ டிவைடட் பை இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசரி இல்லை. ஏன்னா இது 3 by 4 plus 4 by 3. இந்த டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நியூமரேட்டர் 0. 0 divided by anything, it is 0. ஓகேங்களா? This is 0. 0 is divided by anything is 0. ஸோ டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா cot of x plus y is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். Now replace x and y. cot. So xங்கிறது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? sin inverse 3 by 5 அசியூம் பண்ணியிருக்கோம். y என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? sin inverse 4 by 5 அசியூம் பண்ணியிருக்கோம். This is equal to 0. இப்போ இந்த கொஷின் இந்த டேர்ம் உடைய வேல்யூ என்னன்னா cot of this is equal to 0 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த சம்ல டவுட் இருக்கு அப்படின்றவங்க டவுட் கேளுங்க. So இதே கொஸ்டின்ல தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். So division 3. Exercise 4.5. Question number 3. Division 3. Find the value of tan of sin inverse 3 by 5 plus cot inverse 3 by 2. So இந்த சம்மம் the terms of first நீங்க x y எடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன ஃபார்மட்ல வருது பாத்தீங்களா? tan of x plus y. Solution: tan of x plus y is equal to tan x plus tan y
divided by 1 minus tan x into tan y. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸ்ன்ற எடுத்திருக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து tan f கண்டுபிடிச்சா போதும், ஒய்ன்னு எடுத்துருக்க செகண்ட் டேர்ம்லேருந்து tan y கண்டுபிடிச்சா போதும். ஆஃப்டர் தட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். லெட் sin inverse 3/5 is equal to x. இதுவும் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் நம்ம டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உங்க சைன் அப்படிங்கிற டேபிள் நம்ம படிச்சிருக்கிறது அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் திஸ் லைன் sin x is equal to 3/5. இங்க ஒரு acute angle போடுறேன். This is opposite. This is hypotenuse 3. 90க்கு opposite hypotenuse. This adjacent is equal to 5 square 25, 3 square 9. So root 16 4. So, tan x calculate பண்ணுங்க. This is equal to opposite by adjacent. Opposite என்ன? X க்கு opposite, that is 3. Adjacent 4. But tan x is equal to 3/4. So tan x value நம்ம calculate பண்ணிட்டோம். So from the second term, let cot inverse 3/2 is equal to y. From this line, cot y is equal to 3/2. இப்போ ரைட் ட்ரையாங்கிள் வரைங்க 90 டிகிரி. ஸோ காட் அப்படின்றப்போ tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்போ இது adjacent by opposite. இந்த இடம் ஒய்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. adjacent 3, opposite is 2. இப்போ ஹைபாட்னஸ் என்ன? 2 square 4, 3 square 9. So root 13. சாரி, இது தேவைப்படாதுமா, இந்த ஆங்கிள்ஸ் போட தேவை. tan y தான் வேணும். ஸோ டைரக்டா tan y ரெசிப்ரோக்கல் போட்டுடலாம். ஸோ 2/3. ரைட் ஆங்கிள் போட தேவையில்லை, நமக்கு tan y மட்டும் வேணும். ஃப்ரம் த cot y ரெசிப்ரோக்கல் எடுத்த tan y. இதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. So tan of x plus y is equal to tan x. Tan x value 3/4. Tan y 2/3. 1 minus tan x into tan y 2/3. This is equal to the division 4 3 is 12. LCM எடுத்திருக்கேன். 3 3s are 9. 2 4s 8. இந்த 1/1 இந்த டினாமினேட்டருக்கும் LCM வந்து 12 தான். This one is multiplied with 12 minus 3 to 6. So this is equal to 9 plus 8, 17/12. இது இன்டு போடுறேன். But 12 by 12 minus 6, 6 வந்திருக்கும். 12 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 17/6. இந்த லெஃப்ட்ல என்ன இருக்கு? tan of x plus y. சம் முடிக்கும் பொழுது இந்த எக்ஸையும் ஒய்யும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதாவது நம்ம என்ன அசியூம் பண்ணமோ அந்த டேர்மை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடலாம். திஸ் எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை sin inverse 3/5 plus this y is replaced by cot inverse 3/2. This equal to 17/6. In the third division answer 17/6. இந்த சம்ல டவுட் இருக்கு அப்படின்னு டவுட் கேட்கலாம். மேம் என்னமா மேம், சப்போஸ் क्वेश्चनல cos இருந்தா நம்ம sin கண்டுபிடிக்காம இன்வெர்ஸ் பண்ண போறோம். எனக்கு புரியலையே, என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. இங்க வந்து क्वेश्चनல tanக்கு பதிலா cos இருந்தா cos இருந்ததுன்னா இப்ப sin கண்டுபிடிக்க cos இருக்கு இன்வெர்ஸ் பண்ண போறோம் மேம். இல்ல cos இருக்குன்னா இது x y. நான் ரஃப் ஒர்க் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல உன் டவுட்டை கிளியர் பண்றேன் பாரு. ஸோ உன் டவுட்டுமா cos இருக்கு,
அப்ப இப்படி வந்துரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதி பாருங்க. cos a plus b, cos a sin b, எஸ் என்ன வந்திருக்கும் அடுத்து மைனஸ் sin a sin a cos b. இதென்ன ஃபார்முலா? cos a plus b னா cos a, சாரி cos a cos b தான, தப்பா இருக்கேன் பாரு. this equal to cos a cos b minus sin a sin b. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இல்ல மேம். ஃபார்முலா மறந்துருச்சோமா? எஸ் மேம். சைன்ல தான் சைனும் காசும் சேர்ந்து வரும். sin a cos b plus cos, அங்க சைன் மாறாது. இப்போ இங்க பிளஸ் இருக்குன்னா காசை வந்து இங்க மைனஸா மாறிடும். ஆனா டேர்ம்ஸ் வந்து சேம் டேர்ம்ஸா தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்போ நீ கேக்குற மாதிரி காசா இருந்ததுன்னா அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? cos x தேவைப்படுது, sin x தேவைப்படுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நீ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற டேர்ம் இந்த டயக்ராம் போடுறல, இப்ப டயக்ராம் போடும்போது என்ன பண்ணிடணும்? எனக்கு தேவையான டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். sin x-ஐயும் கண்டுபிடிக்கணும், cos x-ஐயும் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, இங்க cos y வருது, sin y வருது. இப்ப செகண்ட் டேர்ம் நீங்க y-ன்னு எடுக்கிறீங்க. இந்த y-ன்னு போட்டு எனக்கு இந்த இடம் டயக்ராம் தேவைப்படல. நீங்க என்ன பண்ணணும்? டயக்ராம் போட்டு sin y cos y. ஆஃப்டர் தட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிரும். அப்புறம் இந்த x-ஐயும் y-யும் ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுடைய சம் முடிஞ்சிருது. புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். குர்கிரண் புரிஞ்சுதா? ஓகேமா. ஸ்ரீநிதி புரிஞ்சுதா? எஸ் மேம். டவுட் இல்லையாப்பா? இல்ல மேம். ஓகே, யாராவது எனக்கு இந்த 4 ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மாத்தி மாத்தி சொல்லலாமே. sin a plus b and sin a minus b, cos a plus b, cos a minus b. Anybody? நான் சொல்றேங்க பாருங்க. sin a plus b, sin a cos b plus cos a sin b. இங்க வந்து அப்படி நடுவில் மைனஸ் மட்டும் வரும், அவ்வளவுதான். sin a cos b minus cos a sin b and cos a plus b, cos a cos b plus ஆ மைனஸா மாறிடும், sin a sin b. இங்கே cos a cos b plus sin a sin b. then tan of x plus y இப்பதான் பார்த்தோம். அதே tan of x minus y நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லயே ஃபார்முலாஸ் ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா சம் செய்யறது ஈஸியா